இதிஹாச புராணாபியாம் வேதம் சௌபபிரம்மயேத் பிபேத்யல்பஸ்ருதாத் வேதஹா மாமயம் பிரதரிஷ்யதி. இந்த புராண ஸ்லோகத்தாலே இதிகாச புராணங்களை கற்றால்தான் வேதம் வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லத் தெரிகிறோம். இப்படியாக இந்த கதை இருந்தது என்று விளக்குவதுதான் இதிகாசம். மிக பழையதாக இருந்தாலும் அப்போதைக்கப்போது புதியதாக இருப்பது புராணம். இதிகாசங்களும் புராணங்களும் பிரம்மத்தை பற்றி நமக்கு நன்றாக விளக்கி பிரம்ம ஞானத்திலிருந்து பக்தியை ஏற்படுத்தி பெருமானுடைய திருவடிகளை அடைவதற்குண்டான எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனால் அந்த புராணம் வரட்டுத்தனமாக இல்லாமல் அனுபவிப்பதற்கு ஏற்றா போலே கதை கதையாக இருக்கும். தற்போது நாம் பாகவத புராணத்தில் 6வது ஸ்கந்தத்தில் வரிச வம்சங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதிதி தேவிக்கும் காஷ்யப பிரஜாபதிக்கும் பல குமாரர்கள் பிறந்தார்கள். அதிலே துவஷ்டாவனுடைய வம்சத்தை பார்த்து வருகிறோம். துவஷ்டாவுக்கு விஸ்வரூபன் பிறக்க அந்த விஸ்வரூபனையே ப்ரஹஸ்பதியாய் வாத்தியாராக இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் குருவாக ஏற்றுக்கொண்டார்கள். இது ஏன் நடந்ததுன்னு பார்த்தோம். ஒருமுறை இந்திரனுடைய தேவசபைக்கு ப்ரஹஸ்பதி நுழைந்த போது, அவர்தான் இந்திரனுக்கெல்லாம் குரு, அவர் உள்ளே நுழைந்த போது இந்திரன் எழுந்திருந்து மரியாதை செலுத்தாமல் இருக்க அவர் வருத்தத்தோடே வெளியேறிவிட்டார். அவரை எங்கு தேடினாலும் கிடைக்காமல் போக அதனால் இந்திரன் குருவில்லாமல் தவித்தான். அந்த சமயத்தில் அசுரர்கள் எல்லாம் இந்திரன் பேரிலே ஆக்கிரமிக்க அப்ப பிரம்மா உபதேசிக்கிறார், துவஷ்டாவனுடைய புத்திரனான விஸ்வரூபனை உனக்கு குருவா வச்சுக்கோ. அதனால தேவர்கள் எல்லாம் போய் பிரார்த்தித்து விஸ்வரூபனையே குருவாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த விஸ்வரூபன் துவஷ்டாவுக்கு பிறந்தாரே, அவர் தேவமாதாவுக்கு பிறந்தவர் அல்லர். துவஷ்டாவுக்கும் அசுர பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்க அசுர பெண்ணுக்கு பிள்ளையா பிறந்தவர் தான் விஸ்வரூபன். அதனால எப்போதும் அசுரர்களிடத்திலையும் ஒரு அபிமானம், ஒரு ஆசை அம்மா வீட்டு வழின்னு அவருக்கு இருந்தது. ஆனா இப்ப பார்த்துட்டு இருக்கிற வேலையோ தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருந்தாலும் தன் வேலையை ஒழுங்கே நடத்தித்தான் வந்தார். அவர் எப்போது தான் யாகத்தையோ யஜ்ஞத்தையோ பண்ணி ஹவிசு யாக யஜ்ஞத்திலேந்து கொடுக்க விட வேண்டிய அன்னம் அதை ஒரு தேவதைக்கு கொடுக்க வேணும். அவர் அசுரர்களுக்கும் ஒரு பாகம் கொடுத்து கொண்டு வந்தார். இதை கண்ட இந்திரனுக்கு பொறுக்க மாட்டாமல் போய் குருவார்ந்த விஸ்வரூபனையே கொன்று விட துணிந்தான். அதனால் அவனுக்கு எவ்வளவு அனர்த்தமெல்லாம் ஏற்பட்டது. துவஷ்டா மிகுந்த கோபத்துக்கும் வருத்தத்துக்கும் ஆளாகி மறுபடியும் ஒரு அசுரனை படைத்து அவன் விருத்தராசுரனாக இருந்து இந்திரனையே விழுங்க வந்து இந்திரன் வஜ்ராயுதத்தால விருத்தராசுரனை கொன்னுட்டான். இந்த கதை தான் மேற்கொண்டு நாம பார்க்க போறோம். இப்ப முதல்ல தன் குருவான விஸ்வரூபனை கொல்லுகிறான் இந்திரன், பெருத்த குற்றம். அந்த சரித்திரத்தை 9வது அத்தியாயத்திலே தெரிவிக்கிறார். தஸ்யாசன் விஸ்வரூபஸ்ய சிராம்சி த்ரீணி பாரத சோமபீதம் சுராபீதம் அன்னாதமிதி சுஷ்ரும. விஸ்வரூபன் குலகுரு, அவனுக்கு 3 தலைகள் இருந்தன. சோமபீதம், சுராபீதம், அன்னாதம் என்று கேள்விப்படுகிறோம். ச ஏவகி ததௌ பாகம் பரோக்ஷம் அசுரான் பிரதி. அவன் பாகம் யாக யஜ்ஞத்திலே பகுதி கொடுக்கும் போது அசுரர்களுக்கும் ஒரு பகுதி கொடுத்து வந்தான். அது கண்டு கோபமுற்ற இந்திரன் யஜமானோ வஹத் பாகம் மாத்ரு ஸ்நேக வசானுகா ஆலக்ஷ தரசா பீதா தச்ரீஷ்ஞான் நச்சின துருஷா. அவனுடைய 3 தலைகளையும் இந்திரன் வெட்டி விட்டான். 3 இடத்துல போய் விழுந்தது. சோமபீதம் து தஸ்ஸிர ஆசீத் கபிஞ்சலஹா. சோமபீதம்ங்கிற தலை கபிஞ்சலமாயிற்று. கலவிங்கமாய் சுராபீதம் ஆயிற்று. அன்னாதம் தித்திரி பறவையாயிற்று.
பிரம்மஹத்யாம் அஞ்சலினா ஜக்ராஹ யத் அபீஸ்வரஹ. ஒரு பிராமணனான விஸ்வரூபனை கொன்றபடியால் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பீடித்தது. பிராமணனை கொன்றால் ஏற்படும் தோஷம் பிரம்மஹத்தி தோஷம். அந்த தோஷத்தை போக்கிக் கொள்ளும் சக்தி இந்திரனுக்கு இருந்தாலும் அந்த தோஷத்தை ஏற்றுக்கொண்டார். தானே பிரம்மஹத்தி பிடித்தவராகவே இருந்தார். அப்புறம் அந்த தோஷத்தை 4 பேர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்திரனை பீடித்த பிரம்மஹத்தி தோஷத்தை 4 பெற்றுக்கொண்டு இன்றளவுக்கும் அந்த தோஷத்தோடையே வாழ்ந்து வருகிறார்கள். 4 பேரை சொல்றார். பூமி, அம்பு, துரும, யோஷித்பஸ் சதுர்தா வியபஹத் ஹரிஹி. இந்த 4 இந்திரனுடைய தோஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள். பூமி, தண்ணீர், மரங்கள், பெண்கள், இவர்கள் 4 பேரிடத்தில் இந்திரன் பிரிச்சு கொடுக்கிறார். அது இன்றளவும் எப்படி இருக்குன்னு சொல்றார். பூமி ஸ்துரியம் ஜக்ரஹ காதபூர வரேணவை. பூமி கேட்கிறதாம், உன்னுடைய குற்றத்துல ஒரு பங்கை நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு பதில் எனக்கு என்ன வரம் கொடுப்பாய், இதோ பெற்றுக்கொள். எத்தனை பேர் பூமியை தோண்டினாலும் பள்ளம் வெட்டினாலும் தன்னடையே கொஞ்ச நாள்ல மூடிக்கொண்டு விடும். எந்த பள்ளமான அப்படியே பூமியில இருந்து பார்த்திருக்கீடா? எத்தனையோ பேர் பள்ளம் நோன்றா, எதற்காகவோ நோன்றோம், ஆனா தன்னடையே அது மூடின்னுடுறது இல்லையோ. இது இந்திரன் கொடுத்திருக்கிற வரம். ஆனா அதற்கு பதில் பூமி அந்த குற்றத்தை ஏத்துண்டாகணுமே. ஈரினம் பிரம்மஹத்யாயா ரூபம் பூமௌ பிரதிருஷ்யத்தே. அதுக்கு பதில் உவர் நிலம், களர் நிலம். இந்தந்த இடத்துல பயிர் போட்டா விளையாதுன்னு சொல்றோம் இல்லையோ. ஃபர்டைல் லேண்டுன்னு நிறைய இடம், ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம உவர் நிலம்ங்கிறமே. அந்த உவர் நிலம் பூமியில ஏன் ஏற்பட்டதுனால் இந்திரனுக்கு பீடித்த பிரம்மஹத்தி தோஷத்தினுடைய ஒரு பகுதி. அதை பூமி ஏற்றுக்கொண்டது. அடுத்து மரங்களிடத்தே துரியம் சேத் அவிரோகேண வரேண ஜகுருகுர் துருமாக தேஷாம் நிர்யாச ரூபேண பிரம்மஹத்யா பிரதிருஷ்யத்தே. மரங்கள் எல்லாம் எத்தனை முறை வெட்டினாலும் சரி தளிர்த்து துளிர்த்து மறுபடியும் மறுபடியும் பூத்துடுறது இல்லையோ. எந்த பேர்பட்ட விழுது விழுந்தால் மறுபடியும் மரமாயிடுறது இல்லையோ. ஒரு கொழுந்துல வெட்டி விட்டுட்டோம்னா கூட உடனே தளிர்க்கிறது இல்லையோ. இது தேவேந்திரன் கொடுத்திருக்கிற வரம். எங்கிட்ட இருக்கிற குற்றத்துல ஒரு பகுதி எடுத்துங்கோ, எத்தனை வெட்டினாலும் திரும்ப தளிர்க்கிற வரத்தை தரேன். எங்கிட்ட இருக்கும் குற்றத்தை பிசின் ரூபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு எந்த மரத்திலேருந்து பிசின் வெடியறது பாருங்க, அந்த மரப்பிசின் தான் அந்த குற்றம். அது இன்னைக்கு அதுகளோட இருக்கு. அடுத்து பெண்களுக்கு சொல்றார். தேஷாம் சஸ்வத் காம வரேணாம் அஸ்துரியம் ஜகுருஹு ஸ்திரியா ரஜோரூபேண தாம் வம்சஹ மாசி மாசி பிரதிருஷ்யத்தே. பெண்கள் ஆண்களோட கூடி பிரசவம் பண்ணுகிறார்கள். பிரசவிங்கோள், ஆண்களை காட்டிலும் உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கட்டும், பிரசவத்தை ஏந்தி நீங்கள் குழந்தையை பெற்றுக் கொடுக்கலாம். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம். அதே சமயத்துல ஒரு குற்றம் கஷ்டத்தையும் ஏத்துண்டாகணும் இல்லையோ. அதனாலதான் மாதந்தோறும் அவருக்கு உதிரப்போக்கு ஏற்படுகிறது. இதத்தான் அவர் கொடுத்திருக்கிற ஒரு கஷ்டம் இன்னொரு பக்கத்துல ஒரு ரொம்ப நன்மையை கொடுத்துட்டார், பிரசவங்கிறது. அப்ப இந்த 2மே பெண்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்து சொல்றார். 4வது யோஷித் ஆக பூமி ஏத்துண்டாள், தண்ணீர் ஏற்றுக்கொள்ளுகிறது. தண்ணீர் திரவிய பூயோ வரேணா துரியம் ஜகுருகுர் அமலம் தாசு புத்புத பேனாபியாம் திருஷ்டம் தத்தரதி க்ஷிபினம். தண்ணீருக்கு ஏற்றம், எதை தண்ணீரால் கழுவினாலும் அதுக்கு ஏற்றம் வந்துடுறது, புனிதத்தன்மை வருகிறது இல்லையோ. அது தண்ணீருக்கு ஒரு பெருமை கொடுத்துட்டார். ஆனா அந்த தண்ணீர்லயே நுரை இருக்கு பாருங்க, அது அதுக்கு இருக்கிற தாழ்ச்சி கொடுத்தார். நல்ல தண்ணீர் ஓடின்னு இருக்கிறச்சே, காவேரியா இருக்கட்டும் கங்கையா இருக்கட்டும், அது ரொம்ப நுரை இருந்ததுன்னா இறங்கி குளிக்கிறதுக்கே கட்டப்படுவோம் இல்லையோ. அந்த நுரை தான் அது ஏற்று இருக்கிற குஷ்டம். இப்படி 4 பேரும் குற்றத்தின் 4 பகுதியை ஏற்றுக்கொண்டார்கள். அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கித்து. ஆனா விஸ்வரூபங்கிற தம் பிள்ளை போயிட்டானேன்னுட்டு துவஷ்டாவுக்கு ஒரே கோபம். ஆகையால் பெரிய ஹோமகுண்டத்தை வளர்த்து அதில் நெய் ஊற்றி ஆகுதி கொடுக்க ஆரம்பிச்சார். இந்திர சத்ரோ விவர்தஸ்வ மாச்சிரம் ஜகி வித்விஷம் கிருதாந்தைவ கோகானாம் யுகாந்த சமயே யதா விருஷிக்விர் வர்தமானம் தமிஷு மாத்திரம் தினே தினே. இதோ இந்திரனுக்கு சத்ருவா இருக்க வேண்டியவனே, வளர்ந்து கொள் வளர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆகுதி கொடுக்கிறார். அதுல இருந்து ஒரு ஆள் தோன்றித்து அவன் தான் விருத்தராசுரன் பெயர் பெற போகிறான். ஓரொரு நிமிஷத்துக்கும் ஒரு நாளுக்கும் ஒரு விற்கடை தூரம், ஒரு வில்லு எவ்வளவு நீளம் இருக்குமோ அந்த அளவுக்கு அவன் வளர்ந்து கொண்டே போகிறான்.